என் பேர் பாரதி. இன்னைக்கு நான் இரட்டை கிளவி அடுக்கு தொடரை பற்றி பேச வந்துள்ளேன். ஒரு சொல் 2 முறை தொடர்ந்து வரும். எடுத்துக்காட்டு கலகல, மடமட. இப்போ கலகலவையும் மடமடையும் நம்ம ஒரு சொல்ல பிரித்தோன்னா நம்மளுக்கு அது அர்த்தம் தராது. அப்போ எப்போ அர்த்தம் தரும்னா ரெண்டுமே சேர்ந்து வரும்போது அர்த்தம் தெரியும். அது எந்த இடத்துல அதெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஒலி, விரைவு, நடுக்கம், கோபம் போன்ற தன்மைகளை குறிக்க பயன்படுகிறது. அதுக்கும் எடுத்துக்காட்டு என்கிட்ட இருக்கு. கடுக்கடு, அவ கடுக்கடுன்னு கோபமா இருக்கிறா. இப்போ இந்த கடுக்கடு என்ன சொல்லுதுன்னா இங்க அவ ரொம்ப கோபமா இருக்கிறான்னு சொல்லுது. மடமட, மடமடன்னு மேலேருந்து ஏதோ விழுந்தது. இங்கே மடமட என்ன சொல்லுதுன்னா மேலேருந்து ஏதோ வேகமாக விழுந்தது. கலக்கலை, அவங்க எல்லாமே கலக்கலைன்னு சிரிக்கிறாங்க. கலக்கலை என்ன சொல்லுதுன்னா கலக்கலை நல்லா சத்தமாக சிரிக்கிறாங்கன்னு சொல்லுது. விறுவிறு, அவ மழை பெய்யும் போது விறுவிறுன்னு வீட்டுக்கு சென்றான். இங்கே விறுவிறு என்ன சொல்லுதுன்னா அவன் வேகமாக எங்கேயோ போகிறான்னு சொல்கிறான். பலப்பல, பலப்பலன், இங்கே பலப்பலன்னா அவன் தோடு போட்டிருக்கான். இங்கே பலப்பல என்ன சொல்லுதுன்னா அந்த தோடு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுது. அதற்கு நேர் எதிர் வந்து அடுக்கு தொடர். இப்போ அடுக்கு தொடரில் ஒரு சொல்லு பிரித்தாலும் அர்த்தம் தரும், 2 சொல்லி சேர்த்து வச்சாலும் அர்த்தம் தரும். இப்போ போ இங்கே என்ன சொல்லுதுன்னா வேகமாக போ. இப்போ நம்ம ஒரு சொல்லு பிரித்தாலும் அர்த்தம் தரும், 2 சொல்லு சொன்னாலும் செய்யும். ஐயோ 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 கத்துறாங்க. இங்கே ஐயோ ஒரு சொல்லு பிரித்தாலும் அர்த்தம் தரும், 2 சொல்லி சேர்த்து சொன்னாலுமே அது வந்து அர்த்தம் தரும். நன்றி, வணக்கம்.